சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெசிபி தான். மாங்காய் புளிக்கறி ரெசிபி. இந்த ரெசிபி என் ஃப்ரெண்டோட அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க நாகர்கோயில்காரங்க. பர்ஃபெக்டாக ஆத்தென்டிக்காக அவங்க பண்ணுற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதே ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் மாங்காய் போட்டு தான் செய்கிறேன். பட் ஆண்டி எனக்கு சொன்னது முருங்கைக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மாங்காய் கூட முருங்கைக்காய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் வெறும் மாங்காய் போட்டு மட்டும் தான் செய்கிறேன். மாங்காவை நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரொம்ப காயான மாங்காய் இல்லை, எனக்கு கிடைக்கல. இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் பழமானமாக இருந்தது. இப்போ இந்த மாங்காவை நம்ம வேக வைக்கணும். இப்போ இருக்கிற எல்லா மாங்காவையும் நான் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம அரைக்க வேண்டிய பொருளும் பார்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவல் தேங்காய் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 10, ஜீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு. இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல நையாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு நல்ல நையாக இருக்கணும். பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மாங்காய் கொதிக்கிறதையும் பார்த்துப்போம். நல்லா கொதித்து தண்ணி எல்லாம் உங்களுக்கு சுண்டாக எடுத்து இந்த டைமில் நம்ம புளி ஊற்றிக்கணும். நல்லா பாருங்கள், காய் வெந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. மாங்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கணும். வேகலைன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நீங்கள் வேக விட்டுக்குங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி கரெக்டாக சேர்த்துருந்தேன். கரெக்டாக எனக்கு வெந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸில் நான் புளி எடுத்திருக்கேன். இப்போ இவங்களை நல்லா கரைச்சி ஒரு 4 ஸ்பூன் டு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. புளி ரொம்பவும் சேர்க்க வேண்டாம், கரெக்டாக சேர்த்து இந்த புளி வாட்டர்லேயே மேங்கோ பாயில் ஆகணும். இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு திக்கு வந்த பிறகு இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். நான் தண்ணியே சேர்க்காமல் இந்த பேஸ்ட்டை நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நையாகவும் இருக்கணும் அந்த பேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கொஞ்சம் திக்கு பதமாக வேணும். அதுக்காக தண்ணியை நான் 1.5 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இவங்க கொதிக்கிற டைமில் நம்ம தாளிப்பும் பார்த்துக்கலாம். தாளிப்புக்கு தேங்காய் தான் நம்ம ஆட் பண்ணோம். கண்டிப்பாக இந்த கேரளா சைடு, நாகர்கோயில், கன்னியாகுமரிலாம் அவங்களுக்கு தேங்காய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த கறிக்கு தேங்காய் தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிப்பு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 6 to 7 பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கை அளவுக்கு வந்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கிள்ளி போட்டுருங்க கருவேப்பிலையும். காஞ்ச மிளகா காரத்துக்காக லைட்டாக ஒரு கார்னிஷ்காகவும், காஞ்ச மிளகா ஒரு 4 to 5 எடுத்திருக்கேன். கிள்ளி போட்டிருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌனான பிறகு நம்ம எடுத்து இந்த தாளிப்பை மாங்காயில் சேர்த்துக்கலாம். இப்போ இவங்களும் கரெக்டாக ரெடி ஆகிட்டாங்க. இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு திக்கு பதம் வந்திருக்கு. ஆக்சுவலாக தண்ணியாகவே நிறைய பேர் செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி வேணும்னா இன்னும் 1 கப்பு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் காய் வேக வைக்கும் போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். அதுவே எனக்கு கரெக்டாக போதும். பட் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. புளிக்கறி என் வீட்டில் ஃபஸ்ட்டு டைம் நான் செய்கிறேன். என் ஹஸ்பண்டும் எப்போவுமே ட்ரை பண்ணதே கிடையாது. அட்லீஸ்ட் நானாலும் என் ஃப்ரெண்டு வீட்டில் நிறைய டைம் எதனா ஒன்று கொடுப்பா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அவர் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவர் என்கிட்ட சொன்னது நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் காயான மாங்காவாக இருந்துச்சுன்னா எனக்கு அதில் பண்ணி தான்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்த அம்மாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு. ஸோ அதனால தான் என்னோடய யூடியூப் சேனலில் இந்த ரெசிபி நான் உடனே உங்களுக்கு போட முடிஞ்சுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.